ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு ஃப்ரெஷராக ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷனோட இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் ஆல்ரெடி என்னோட முன்னாடி வீடியோவில் சொல்கிறேன், இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக படிங்க, லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு திங்க் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வேரியபிள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதில் வேரியபிள்னால் என்ன, எதுக்கோசரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணாலும் அது வேரியபிள் தான். அதே மாதிரி டேட்டா டைப்ஸ்னால் எல்லா லாங்குவேஜ்லையும் டேட்டா டைப்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கான்செப்ட்டில் தெளிவானதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லேர்னிங் கர்வ். அதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஃப்ரெஷராங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு ரொம்ப ஓவர் டெப்த்தாக ஒரு ஃப்ரெஷர்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகம். அதனால் நம்ம ஃப்ரெஷராக ஒரு கான்செப்ட்டில் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்க வேணாமா சார் அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல. உங்களுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறோம். ஸோ எடுத்தோன்னே மாஸ்டர் பேட்ஸ்மேன் ஆயிட முடியுங்களா? முடியாது இல்லைங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒவ்வொரு விஷயம் ஒரு ஷார்ட்டாக நம்ம கற்றுக்க முடியும். அதே போல தான் ப்ரோக்ராமிங்லையும். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்மளோட ப்ரோக்ராமிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண அதில் இருக்கக்கூடிய அப்டேட்டட் திங்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெஷராக ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். நீங்கள் எடுத்தோன்னே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா அது ப்ரோக்ராமிங் ரொம்ப கஷ்டம்னு உங்கள் மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அந்த கான்செப்ட்டில் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.